அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலையும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 198 பதிவுகள் வெளியிட்டிருக்கோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 199வது பதிவு, பாடல் எண் 200. இப்போ போன பதிவில் சூரிய தசையில் அந்த செவ்வாய் புத்தியை பற்றி மிக தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தோம். இப்போ இன்னைக்கு பதிவில் சூரிய தசையில் அந்த ராகு புத்தி, அதனால் வரக்கூடிய துன்பம் துயரங்கள், இதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துடுறோம். ஆமென்ற ரவி தசையில் ராகு புத்தி, ஆகா மாதம் 10 நாள் 3 போமென்ற அதன் பலனை புகழக் கேளு, பொன்னோடு பெண்ணதுவும் நாசமாகும், நாம் என்ற சத்துருவால் சண்டை உண்டாம், நலமில்லா வியாதியது பீடிப்பாகும், தாமென்ற மனைவியரை பிரித்து வைக்கும், தகையில்லா நாளென்று தனிந்து நில்லேங்கிறாருங்க அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. ஆமென்ற ரவி திசையில் ராகு புத்தி. ஆமென்ற ரவி, ரவின்னு சொன்னால் சூரியன், ரவி திசையில் அப்படின்னு சொன்னால் சூரிய திசையில். ஒரு மனிதனுக்கு கௌரவம், அந்தஸ்து, உயர்வு இதெல்லாம் கொடுக்கக்கூடியது சூரிய பகவான் தான். சூரிய பகவான் ராஜ்ய கிரகம். அந்த ராஜ்ய கிரகம் அரசாங்கத்தினுடைய தொடர்பு, அரசாங்கத்தினுடைய சகாயம், அரசாங்கத்தினுடைய உத்தியோகம், இதெல்லாம் கிடைக்க செய்யக்கூடியது அந்த சூரிய தசை. அதில் இந்த ராகு புத்தி வரும்போது அதுக்குண்டான தீய பலன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னால் அது எவ்வளவு நாளுங்கிறத சொல்கிறார். ஆகா மாதம் 10 நாள் 3 இதை எப்படி கணிக்கிறதுன்னு சொன்னால், சூரியனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட திசையினுடைய எண்ணிக்கை 6 வருஷம், ராகுவுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தசா வருஷம் 18. அப்போ இந்த 6ஐயும் 18ஐயும் பெருக்கணும். பெருக்கிட்டு கடைசி எண்ணை விட்டு புள்ளி வைக்கணும். அப்போ 6 18 108. அந்த கடைசி எண்ணு 8 விட்டுட்டு புள்ளி வச்சோம்னு சொன்னால் 10.8 வரும். அது 10 மாதமாக வச்சுக்கணும். இது சூத்திரம். அடுத்து 0.8 இருக்கிறத 3ஆல் பெருக்கணும். 3 24. அதை தான் இங்கே சொல்கிறாரு. மாதம் 10 நாள் 3 24. இது சூரிய தசையில் ராகு புத்திக்கு உண்டான நாள். அது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறத அடுத்த அடியில் சொல்கிறார் பாருங்க. போமென்ற அதன் பலனை புகழக் கேளு. நல்ல பலனெல்லாம் போயிடும்னு அர்த்தம். போம்னா போகும், உடல் ஆரோக்கியம் போகும். அதான் போமென்ற அதன் பலன் புகழக் கேளு. புகழ்னு சொன்னால் சொன்னது, சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். பொன்னோடு பெண்ணதுவும் நாசமாகும். பொன்னா நகை நட்டு ஆபரணங்கள் அதை மட்டும் குறிக்கிறது இல்லை, செல்வம், அந்த ஜாதகனுக்குரிய சொத்து சுகங்கள் எல்லாம் போகும். அதெல்லாம் சேதமாகும், நாசமாகும், விரயமாகும். பொண்ணுன்னு சுருக்கமான அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லாத்தையும் அடக்கலாம். அப்போ அந்த சூரிய தசையில் ராகு புத்தி வரும்போது அந்த ஜாதகனுக்கு இழப்புகள் அதிகம் உண்டாகும். பெண்ணதுவும் நாசமாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, மக்கள், தாயார், பொம்பளை பிள்ளைங்க, இதுகளுக்கெல்லாம் கெடுதலான பலன்களை தான் கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மெயினாக அடுத்த அடியில் நாம் என்ற சத்துருவால் சண்டை உண்டாம். அது வரையிலையும் கூடவே இருப்பாங்கன்னு அர்த்தம். நாம் என்ற சத்துரு உடனிருந்தே கொள்ளும் வியாதிகளா, நண்பர்கள் மாதிரி இருக்கக்கூடிய சத்துருக்கள், அவங்களால சண்டை வரும்னு அர்த்தம். உள்பகைன்னு சொல்கிறோம்ல, எதிரியை நம்பினாலும் நம்பலாம், துரோகியை நம்பக்கூடாதுன்னு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. கூடவே இருந்து கழுத்து இருக்கிறவன் இருக்கான் அது வரையிலையும். இப்போ வெளிப்படை ஆகும்னு அர்த்தம். சூரிய தசையில் ராகு புத்தி நடக்கிற போது நண்பர்கள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த எதிரிகள், அவங்களால சண்டை சச்சரவு உண்டாகுங்கிறான். குணத்தை காட்டிடுவாங்க. உள்ளேருந்து ஊட்டி இருக்கக்கூடிய அந்த உள்பகையாக இருந்தக்கூடிய அந்த சத்துருக்கள், அவங்களால சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, வியாஜியம் எல்லாம் கொண்டுகிட்டு வரும் சூரிய தசையில் ராகு புத்தி. அது மட்டும் இல்லாமல் நலமில்லா வியாதி அது பீடிப்பாகும். நலமில்லா வியாதி, வியாதினாவே நலமில்லை. இந்த நலமில்லாங்கிற அந்த கூடுதலான சொல்ல ஏன் சொல்கிறாரு அந்த வியாதிக்குன்னு சொன்னால், இந்த ராகு கேதுங்கிறது பாம்பு கிரகங்கள். அது மர்மமான கிரகங்கள், நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. தூள கிரகம் கிடையாது, கண்ணுக்கு பார்க்க முடியாது ராகு கேதுவே. அதனால் இந்த வியாதி வர்றது கூட மர்மமான வியாதி வரும். டாக்டர்களால் டயக்னோசிஸ் பண்ண முடியாது. நம்ம உடம்ப ஒரு சோதனை கூட மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டாக்டரு. இந்த ஊசியை போடுவாங்க, குணமாகலைன்னா இன்னொரு ஊசியை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது சைடு எஃபெக்டில் வேறு வேறு வியாதிகளை கூட கொடுக்கும். சூரிய தசையில் இந்த ராகு புத்தியில் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு. அதனால தான் வியாதி வரக்கூடிய வியாதி நலமில்லா வியாதியாக வருங்கிறார்.
வைரஸ் காய்ச்சல்னு சொல்கிறோம்ல, அது என்ன வைரஸு? நச்சுக்கிருமிகள் காற்றுல பரவி இருக்கு. இந்த சூரிய தசையில் ராகு புத்தியில் அதெல்லாம் வர வாய்ப்பு உண்டுங்கிறார். நலமில்லா வியாதி எது? பீடிப்பா, பிடிச்சிக்கொண்டு அர்த்தம். பிடிச்சிக்கிறது தான் பீடிச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம். ஏன் இப்படி சூரிய தசையில் இந்த ராகு புத்தியோ கேது புத்தியோ வந்துச்சுன்னா அது ஆகாதுன்னே வருது. கேதுவும் பாம்பு கிரகம் தான், ராகுவும் பாம்பு கிரகம் தான். சூரிய தசையில் ராகு புத்தி, சூரிய தசையில் கேது புத்தி ஆகாது. சந்திர தசையில் ராகு புத்தி, சந்திர தசையில் கேது புத்தி ஆகாது. நீங்கள் பார்க்கலாம். இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் அதே சூரியன் சந்திரன்னா சின்ன பகையாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கடமைகளை ஆற்ற விடாமல் அந்த தசா புத்திகளில் பண்ணுறாங்க. இதுக்கு நாம் அந்த புராணத்துக்கு போகணும். திருப்பார்கடல் கடைஞ்ச போது அமிர்தம் எடுக்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாக கடைஞ்ச போது அந்த திரண்டு வந்த அமிர்தம் அதை பங்கு பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை வந்துச்சு. ராட்சசர்கள்லாம் அந்த அமிர்த கலசத்தை தேடிட்டு ஓடினான். எல்லாம் தேவர்கள்லாம் போய் மகாவிஷ்ணுக்கிட்ட முறையிட்டாங்க. மகாவிஷ்ணு, நான் மோகினி அவதாரமாக வந்து பிரித்து கொடுக்குறேன் போங்கன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கையில் இந்த ராட்சசர்களும் வாயை பிறந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த அம்மாவுடைய அழகில், சௌந்தரியத்தில். அதில் ஒருத்தன் புத்திசாலி, சோர்பானுன்னு ஒருத்தன். அந்த ராட்சசர்கள்லையே அப்போ என்னடா ராட்சசர்கள் பூரா ஏமாந்துருவான் போல இருக்கு, நாம் ஏமாந்துடக்கூடாதுன்னு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு போய் தேவர்கள் வரிசையில் நின்று அந்த அமிர்தத்தை வாங்கி குடிச்சுக்கிட்டான். அவங்க பரிமாறிக்கிட்டே வந்ததில் கவனிக்கலை, வேகமாக கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இந்த சோர்பானு தேவர்கள் வரிசையிலேருந்து வாங்கி அமிர்தத்தை உண்ட போது இந்த சூரியனும் சந்திரனும் அவன் வந்து தேவன் கிடையாது, அவன் வந்து ராட்சசன், ஆள்மாறாட்டத்தில் வந்து வரிசையில் நிற்கிறான்னு சொல்லி ஜாடை காட்டிட்டாங்க. காட்டி கொடுத்தாங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி காட்டி கொடுத்துட்டாங்க. உடனே இந்த மோகினி அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணு தன்னுடைய கையில் இருந்த அந்த அகப்பையால் ஒரு தட்டு தட்டினாங்க. தலை வேற முண்டம் வேறமையா போய் விழுந்துச்சு. ஆனாலும் உயிர் போகலை, ஏன்னா அமிர்தம் குடிச்சாச்சு. முண்டமும் தலையும் அருந்த அந்த சோர்பானும் சிவபெருமான எண்ணி தவம் இருந்து கிரக பதவி வாங்கணும். சோர்பானு ஒரு முறையற்ற வகையில் பிறந்தவன். கசியப்ப முனிவருக்கு 2வது மனைவிக்கு பிறந்தது சிம்ஹிகை, 5வது மனைவிக்கு பிறந்தது விப்ரசித்து. இந்த 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அக்காலும் தம்பியும். அதில் பிறந்தவன் சோர்பான், முறையற்ற உறவுனால பிறந்தவன். அதனால் அந்த ஆள்மாறாட்டத்துக்கு அவன் புத்தி போச்சு. அந்த ஆள்மாறாட்டத்தில் நடந்தது தான் அந்த ராகு கேதுவாக புரிஞ்சது ஒரே ஆள் தான், ராட்சசன் சோர்பானு. சிவபெருமான் அவனை ரட்சித்து அவனுக்கு வந்து வரபலம் கொடுத்து, நீ கிரக வட்டத்தில் நவகிரக வட்டத்தில் நீயும் 2 கிரகங்களை அவ்வளோவுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. ராகு எந்த ராசி கட்டத்தில் நிற்கிறாரோ அதுக்கு நேர் எதிர் ராசி 7வது ராசிக்கு தான் கேது நிற்பார். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி வருவாங்க. சூரியனுடைய உச்ச வீடு பகை வீடு ராகு கேதுகளுக்கு, சந்திரனுடைய உச்ச வீடு ராகு கேதுகளுக்கு நீச்ச வீடு. பார்க்கலாம் ராசி கட்டத்தில் சூரியனையும் சந்திரனையும் தான் இந்த ராகுவும் கேதுவும் சின்ன பகையாக பாவிக்கிறாங்க. அதனால் சூரிய தசையில் ராகு புத்தி, சூரிய தசையில் கேது புத்தி சாதகனுக்கு கெடுதலை தான் தருவாங்க. சந்திர தசையில் ராகு புத்தி, சந்திர தசையில் கேது புத்தி அந்த ஜாதகனுக்கு கெடுதலை தான் தருவாங்க. அதை தான் இங்கே புளிப்பாணி சித்தர் சூசகமாக சுட்டி காட்டுறார். இந்த மர்மமான வியாதியெல்லாம் கொடுப்பாங்க ஜாதகனுக்கு. அப்போ சூரிய தசை ராகு புத்தி நடக்கிற போது அந்த ஜாதகர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தும். கண்டதெல்லாம் வாங்கி வயிற்றுக்குள்ளே போடக்கூடாது. நம்ம உடம்பை சோதனை கூடமாக வச்சு மருத்துவர்கள் பிழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. சூரிய தசை ராகு புத்தி நடக்கிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு கெடுதல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறார். அடுத்து 4வது அடியில் சொல்லும்போது தாம் என்ற மனைவியரை பிரித்து வைக்குங்கிறார். சூரிய தசையில் ராகு புத்தி அது வரையிலும் எலும்பும் சதையுமா ஒட்டிக்கிட்டு இருக்கிற மனைவிமார்கள் பிணக்குகளால் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்துடும் சூரிய தசை ராகு புத்தியில் அப்படிங்கிறார் சித்தர். அவங்க தாம் என்ற மனைவியாகும், நீங்கள் வேற நான் வேற இல்லைன்னு இருப்பாங்களாம். அது வரையிலையும் நீங்கள் இறந்தீங்கன்னா உங்கள் சிதையிலேயே உடன்கட்டை ஏறுவேன் அப்படிம்பாங்களாம் தாம் என்ற மனைவியர். ஆனால் அந்த சூரிய தசையில் ராகு புத்தி நடக்கிற காலத்தில் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகளை பிரித்து வச்சிருமா அது. அதனால் அந்த சூரிய தசையில் ராகு புத்தி நடக்கிற அந்த காலம் இருக்குதுல்ல 10 மாதம் 24 நாள், அது தகைமை இல்லா நாளுங்கிறார். சாதகனுக்கு நல்லதை செய்யாதுங்கிறார். ஜாக்கிரதையாக இருங்கிறார், எச்சரிக்கையாக இருங்கிறார். மனைவியர் திட்டினா அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்கிறார். மனைவிமார்களோட விரோதத்தை வளர்க்காதீங்கிறாங்க. அது மனைவியர் மேலே குற்றம் இல்லை, உங்களுக்கு நடக்கக்கூடிய சூரிய தசையில் ராகு புத்தி. அதனால் அந்த மாதிரி உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் கணவன் மனைவிக்குள்ள. அதனால் ஜாதகர் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த சூரிய தசை ராகு புத்தி நடக்கக்கூடிய அந்த 10 மாதம் 24 நாளும் தகைமை இல்லா நாள் என்று தனிந்து நில்லேங்கிறார். வீராப்பை காட்டாதீங்க மனைவி கிட்ட.
அது இந்த காலத்தில் தாலியை கழட்டி காலடியில் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. விஞ்ஞானம் வளர்ந்த காலம், செல்ஃபோன் அது ஒரு பயங்கரமான ஆயுதம் அன்னைக்கு. அதனால் தனிந்து நில்லே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிதானம் ரொம்ப ரொம்ப தேவைப்படும், எச்சரிக்கை ஆயிருங்க அப்படிங்கிறார். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வராது. இதுக்கு என்ன ரெமெடி? சூரியன் எடுத்துக்கிட்டாவே சிவபெருமானை தான் குறிக்கும், ராகுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மகா காளியை குறிக்கும். அப்போ சிவாலயங்கள் இல்லைன்னா காளி கோயில்கள் ரெண்டுக்குமே ஞாயிற்றுக்கிழமை தான் தகுந்த நாள். ஞாயிறு தோறும் வாரத்தில் ஒரு நாள் சிவாலயம் போகிறத வழக்கப்படுத்திக்கிட்டு வரணும், காளியம்மன் கோயிலுக்கு போகிறத வழக்கப்படுத்திக்கணும். அந்த மாதிரி பரிகாரங்களை தேடிக்கிட்டு நிதானத்தோட வாழ்க்கையை நடத்தினா இந்த சூரிய தசையில் ராகு புத்தியில் வரக்கூடிய துன்பங்கள் உங்களுடைய கட்டுக்குள்ளே இருக்கும் என்று சொல்லி, இனி அடுத்து வருகின்ற பதிவில் சூரிய தசையில் குரு புத்தி எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத அடுத்த பதிவிலே சொல்லுவோம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.